என் செல்ல குழந்தையே, என்னை எப்படியாவது தொட்டுவிடுன்னு ஏன் இந்த வராகியம்மா சொல்லணும்னு யோசிக்கிறியா? என்னை தொட்ட உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பமாக வேண்டுமென இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் என்னை தொடச் சொன்னேன் என் செல்லமே. எந்த விஷயம் செஞ்சாலும் நான் காரணமில்லாமல் செய்யவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. அப்படிப்பட்ட இந்த வராகி அம்மாவின் வாக்கை பழிக்கச் செய்து உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நடத்தி முடிக்க தான் நான் வந்திருக்கேன். யாரோ ஒருத்தர் உன்னை மதிக்கலன்னு நினச்சினா அது உன்னுடைய முட்டாள்தனம். ஏன்னா உன்னை மதிப்பதற்கு அவர்கள் யாரு? உனக்கு உன் மேலே மரியாதை இருக்கு இல்லையா? அது போதும். உன்னுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்காம மற்றவர்கள் முன்னால் நீயே உன்னை தாழ்வாக நினச்சிக்காதே என் செல்லமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்கு அவங்க தானே ராஜா ராணி. அதுபோல் உன் வாழ்க்கைக்கு நீதான் ராஜா, நீதான் ராணி. யார் என்ன நினைக்கிறாங்கன்றத நீ யோசிக்க வேணாம், கவலைப்படவும் வேணாம். அதற்கு நீ பொறுப்பாக மாட்டாயல்லவா?